ஹாய் ஹலோ வெல்கம் டு சாரதி டெக் தமிழ் அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நேற்று வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு எடிட்டிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் நேற்று. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து வியூஸ் வந்து ஓரளவு கொடுத்துருந்தீங்க. ஸோ நம்ம சேனலோட வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஸோ அதுவும் இல்லாமல் அது தொடர்ந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான எடிட்டிங் ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து நான் எடிட் பண்ணேன். ஸோ எடிட் பண்ணி வேணால் இந்த மாதிரி மாற்றிட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளத்துக்கு குளத்துலேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ நான் வந்து ஆன்லைனில் தான் எடிட் பண்ணேன். ஸோ எந்த ஆடும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, ஒரு ஜியோ ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். நான் அது நேற்று ஒரு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடிட்டிங் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோவும் எடிட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நான் எடிட் பண்ணேன். ஸோ இதோட ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பாறைக்கட்டை நின்று எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அதையே நான் வந்து ஒரு லேக்கு கட்ட குளத்தில் நின்று எடுத்த மாதிரி நான் மாற்றிட்டேன். ஸோ இதை எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, சிம்பிளான எடிட்டிங் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃபோட்டோ இருந்தால் மட்டும் போதும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி டிசைனுக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த எடிட்டிங் வந்து பண்ணிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை தொடர்ந்து இன்றைக்கி இன்னொரு வீடியோ வரப்போகுது. ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்பர் பண்ணிங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ போட்டாலும் உடனே அப்டேட்ஸ் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோ குழப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு சர்ச் பாரில் வந்து இப்போ நான் வந்து டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுங்கள். லூனாபிக் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். லூனாபிக் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இன்டர் கொடுங்க. இன்டர் கொடுத்தமே பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் கிளிக் பண்ணுங்கள். லூனாபிக் ஃப்ரீ ஆன்லைன் ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணதுமே ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்லோட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு தான் அந்த அப்லோடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்லோடுங்கிறத கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படிங்கிற ஒரு பட்டனாட் இருக்கும். ஸோ அந்த ப்ரௌஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஜியோ ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் கேலரிலையோ ஃபைல் மேனேஜர்லையோ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணணும், நான் இப்படியே எடிட் பண்ண விரும்பலை, அப்படியே நான் கொஞ்சம் கிராப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிராப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து கிராப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும், இங்கே கிராப் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசு அல்லது சிறுசு பண்ணிக்கலாம், இல்லை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து எடுக்கிற பிக்சர் வந்து கொஞ்சம் வந்து லேக் அந்த மாதிரி இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு ரோட்டில் இருக்க ஒரு அந்த இந்த அனிமேஷனுக்கு இப்போ குளத்துக்கட்ட நிற்கிற மாதிரி இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக தெரியாது, எடிட் பண்ணதை கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் வந்து ஒரிஜினலாக தெரிகிற மாதிரி ஒரு காட்டில் நின்னோம் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பிக்சர் எடிட் பண்ணும்போது அது வந்து ஒரிஜினலாக தெரியும். நீங்கள் வந்து ஒரு ரோட்லேயோ அல்லது ஒரு ஒரு வீட்டுக்கிட்ட நின்றுட்டு லேக்கு எடிட்டிங் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு பிக்சர் சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் அப்படின்னு இருக்கும். சரிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மேலே வச்சதையுமே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ஆப்ஷன் ஸோ ரிஃப்ளெக்டிங் வாட்டர் அப்படின்னு தெரியுது இல்லையா, அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அதுவே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து பிக்சரை கொடுத்துரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் வந்து எனக்கு வந்துடுச்சு. ஸோ இதான் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், எந்த கஷ்டமும் கிடையாது. நீங்கள் இது மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் கேப்ஷன் அப்படின்னு கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஆட் கேப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆட் கேப்ஷன் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தால்
இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து என்ன பேர் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய பேர் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் டைப் பண்ணிவிட்டு இங்கே கோ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதையுமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டெக்ஸ்ட் எடிட்டிங் ஆப்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் நேற்றே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். டெக்ஸ்ட்டை நீங்கள் மூவ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை வந்து நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் மறக்காம இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் லிங்க் இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் ஈஸியாக வந்து பார்க்குறக்கு நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து ஃபயர் எஃபெக்ட் யூடியூப் டுட்டோரியல் வீடியோலாம் வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.